பண்பலை 90.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை கொங்கு சமுதாய வானொலி கொங்கு பொறியியல் கல்லூரி வளாகத்திலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆன்றோர்களின் சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. நமக்கென ஒரு உலகம், நமக்கென ஒரு வாழ்க்கை, வயது கூட வெறும் எந்தா, இங்கு வாழ்க்கையே ஜாலி வந்தா. வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்டுள்ள விக்ஞான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆண்டோர்களை உள்ளிணைக்கும் புதுமையானதொரு சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு மற்றும் செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் டாக்டர் எஸ் மகேஸ்வரன். இந்த நிகழ்ச்சி தயாரிப்பு சதீஷ்குமார். இந்த அனுபவ நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆண்டோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் அறிவு மற்றும் பொது அறிவுகளை இந்த கொங்கு மண்டலத்தில் வாழும் மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய அனுபவ நிகழ்ச்சியில் இடம்பெறப்போவது வழக்காடு மன்றம். வழக்காடு மன்றத்தின் தலைப்பு அறிவியல் கண்டுபிடிப்புகளால் மக்களுக்கு நன்மை ஏற்படுகிறது என்பது குற்றம். இந்த வழக்காடு மன்றத்திற்கு நடுவராக இருந்து நல்லதொரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் சென்னிமலை கொமரப்பா செங்குந்தர் மேல்நிலைப்பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியரும் சென்னிமலை திருக்குறள் பேரவையின் தலைவருமான புலவர் பே. திருவள்ளுவர் ஐயா அவர்கள். இந்த வழக்காடு மன்றத்தில் வழக்கினை தொடுப்பவர் சென்னிமலை முத்தமிழ் மன்றத்தின் இணைச் செயலரும் தம்மிரெட்டிபாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளியின் கணித ஆசிரியரும் தலைமை ஆசிரியருமான திரு சோ. சந்திரசேகரன் அவர்கள். வழக்கை மறுப்பவர் சென்னிமலை மகாகவி பாரதி சிந்தனை பேரவையின் தலைவரும் முன்னாள் தமிழாசிரியருமான புலவர் ஆ. தண்டபாணி ஐயா அவர்கள். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே. வழக்காடு மன்றம். பெருந்துறை கொங்கு பண்பலை சமுதாய வானொலி நிலையம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான மிக பயனுள்ள வழக்காடு மன்றம். இப்பொழுது இந்த வழக்காடு மன்றத்திற்குரிய சிந்தனைக்குரிய தலைப்பாக தேர்ந்தெடுத்து கொடுத்த ஒன்று, அறிவியல் கண்டுபிடிப்புகளால் மக்களுக்கு நன்மை ஏற்படுகிறது என்பது குற்றம். அறிவியல் கண்டுபிடிப்புகளால் மக்களுக்கு நன்மை ஏற்படுகிறது என்பது குற்றம் என்ற ஒரு மிகப்பெரிய குற்றத்தை சுமத்துகின்றார்கள். இந்த குற்றத்தை சுமத்துபவர் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய திருமிகு சோ. சந்திரசேகரன் அவர்கள். வழக்கறிஞராக இருந்து குற்றம் சுமத்திய ஆசிரியர் அரசு உயர் பள்ளியிலே, தம்மிரெட்டிபாளையம் பள்ளியிலே கணக்கு பாடத்தினுடைய ஆசிரியராக, தலைமை ஆசிரியராக பன்னெடுங்காலம் பணியாற்றி வரக்கூடிய ஒரு பண்பார்ந்த ஆசிரியர். இலக்கிய, சமுதாய, ஆன்மீக தொடர்பு உடையவர், மிகுந்த ஈடுபாடு உடையவர். இங்கே சென்னிமலையிலே மிகச் சிறப்பானதொரு தமிழ் பணியினையும் ஆன்மீக பணியினையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொன்மை வாய்ந்த அமைப்பு என்று சொன்னால் அது முத்தமிழ் மன்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. அந்த அமைப்பிலே இணைச் செயலராக பணியாற்றி கொண்டு தொகுத்து எல்லா நிகழ்ச்சிகளையும் அவர் வழங்கி கொண்டிருக்கிறார். இன்னும் சொன்னால் அந்த கொரோனா காலத்திலே இந்த ஜூம் மீட்டிங் என்று சொல்லக்கூடிய குழு கூட்டத்தை முறையாக நடத்தி அதன் மூலமாக இடைவிடாமல் பலரையும் இணைத்து ஆன்மீக கருத்துக்களையும் சமுதாய கருத்துக்களையும் இலக்கிய கருத்துக்களையும் மக்களுக்கு கொடுப்பதிலே முனைப்போடு செயல்பட்டு வரக்கூடிய ஒரு நல்ல ஆசிரியர். இனிய என்னுடைய மாணவர்
சந்திரசேகரன் அவர்கள். இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, அந்த குற்றத்தை நான் மறுக்கிறேன் என்று எதிரணியிலிருந்து மறுப்பதற்காக இங்கே நீதிமன்றத்திற்கு வருகின்றிருக்கக்கூடியவர் திருமிகு தண்டபாணி அவர்கள். மரியாதைக்குரியவர், எல்லா துறையிலுமே எனக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர், மூத்தவர். சென்னிமலையிலே எந்த ஒரு அமைப்பு உருவானாலும் அந்த அமைப்பிலே அவர் இல்லாத ஒரு அமைப்பு இல்லை என்ற அளவில் அவரை பிள்ளையார் சொல்லி போடுவது போல கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு தான் செயலை செய்கிறாங்க. அது மாதிரி பல அமைப்புகள் இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய ஆசிரியர் பணியினை நிறைவு செய்த தமிழாசிரியர் பணியினை நிறைவு செய்த பிறகு ஒரு பிஎஸ்ஜி பொன்னம்மாள் பிஎட் காலேஜ் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியிலையும் நீண்ட காலம் பணியாற்றி பல ஆசிரிய மாணவர்களை உருவாக்கிய பெருந்தகையாளர். முத்தமிழ் மன்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பினுடைய தலைவராக இருந்து வருகிறார். அண்மையிலே இப்போது சென்னிமலை மகாகவி பாரதி சிந்தனை பேரவை என்ற ஒரு அமைப்பு உருவானது. அதற்கும் தலைவராக இருந்து எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கக்கூடிய தமிழ் ஆசான் என்று சொல்லக்கூடியதை என்றைக்குமே புலவர் தண்டபாணி ஐயா அவர்கள். வழக்கை தொடுத்து வழக்கை மறுத்த பிறகு நீதிபதியினுடைய தீர்ப்பு பின்னர் இருக்கும், அது நீதியாகவே இருக்கும். இப்பொழுது நீதிமன்றத்திலே இந்த வழக்கை தொடுக்கக்கூடிய திரு சந்திரசேகரன் அவர்களை என்னென்ன காரணத்தினால நீங்கள் அதை குற்றம் என்று சொல்லுகின்றீர்கள் என்பதற்காக நான் நீதிமன்றத்தில் அதை பதிவு செய்யுமாறு நான் கட்டளையிடுகிறேன். மாண்புமிகு நீதிபதி அவர்களுக்கு திறந்தாழ்ந்த வணக்கங்கள். இந்த நீதிமன்றம் எத்தனையோ வித்தியாசமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது. இப்பொழுது நான் இங்கு ஒரு வழக்கை தொடுக்க இருக்கிறேன். அறிவியல் கண்டுபிடிப்புகளால் மக்களுக்கு நன்மை ஏற்படுகிறது என்பது குற்றம் என சொல்லி இங்கு குற்றச்சாட்டினை பதிவு செய்ய வந்திருக்கிறேன். முதலாவதாக, இன்றைய கண்டுபிடிப்புகள் மின்னியல் மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்கள் மக்களுக்கு தீமையே தருகிறது. இரண்டாவதாக, மருத்துவத்துறை ஏழைகளுக்கு எட்டா கனியாக உள்ளது. மூன்றாவது குற்றச்சாட்டாக, திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மக்கள் மனதை நஞ்சாக்குகின்றன. நான்காவது குற்றச்சாட்டு, அறிவியல் வளர்ச்சி மக்களின் பண்பாட்டு சீரழிவிற்கு பெரிதும் காரணமாக அமைகிறது. ஐந்தாவது குற்றச்சாட்டு, போர் ஆயுதங்கள் மக்கள் வாழ்க்கையை முழுமையாக சீரழிக்கிறது என ஒட்டுமொத்தத்தில் அறிவியல் கண்டுபிடிப்புகள் மக்களுக்கு நன்மை ஏற்படுவதை விட தீமையே என்று சொல்லி எனது குற்றச்சாட்டை இந்த நீதிமன்றத்தில் பதிவு செய்கிறேன். வழக்கறிஞர் சந்திரசேகரன் அவர்களே, மிக ஆணித்தரமான பதிவாக உங்களது தரப்பிலே 5 மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை ஒரு வலுவான காரணங்களாக முன்வைத்திருக்கின்றீர்கள். இந்த 5மே சிந்தனைக்குரியது தான். ஆனாலும் கூட இந்த 5ஐயும் மிக எளிதாக எடுத்து வீசியிருக்கலாம். ஆழமான செய்திகளை சொன்ன பிறகு ஏதேனும் மறுப்பு இருக்குமே ஆனால் அதை பதிவு செய்தலாம். மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது இந்த 5ம் அவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான மிக ஆழமான ஒரு குற்றச்சாட்டுகள் என்பது தெரியவில்லை. நீதிமன்றத்தில் இந்த 5 குற்றங்களையும் பதிவு செய்து கொள்கின்றேன், மரபு கருதி பதிவு செய்து கொள்கின்றேன். ஆனாலும் கூட ஆணித்தரமாக அடித்து சொல்லக்கூடிய ஒன்று, மின்னியல் மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்கள் மக்களுக்கு தீமை தருகிறது என்று சொல்லுகின்றார். தீமை தருகிறது என்று சொல்லுவதே நமக்கு ஏற்புடையதாக இல்லை. இருந்தாலும் அவரது விளக்கத்தை பிறகு பார்ப்போம். இரண்டாவதாக, ஆணித்தரமான ஒன்றாக, மருத்துவத்துறை ஏழைகளுக்கு எட்டாக்கனியாக உள்ளது என்கிறார். வியப்பினும் வியப்பாக இருக்கிறது. மூன்றாவது, திரைப்படங்கள் தொலைக்காட்சி நிகழ்வுகள் மக்கள் மனதை நஞ்சாக்குகின்றன என்று ஒட்டுமொத்தமாகவே அது நஞ்சு என்றே கூறியிருக்கின்றார். நான்காவதாக, மக்களின் பண்பாட்டு சீரழிவுக்கு பெரிதும் காரணமாக அமைகிறது. இந்த பண்பாடு என்பது நாட்டுக்கு நாடு மாறாத ஒன்றாக இருக்கக்கூடிய ஒன்று. நாகரிகம் என்பது மாறும், ஆனால் பண்பாடு என்பது மாறாத ஒன்று. பண்பாடுதான் ஒரு நாட்டினுடைய தன்மையினை, ஒரு நாட்டிற்கு இலக்கணமாக இருப்பதே அந்த பண்பாடு. அதை சீரழிவுக்கு காரணம் என்று காட்டுகிறார். ஐந்தாவது, போர் ஆயுதங்கள் மக்கள் வாழ்க்கையை முழுமையாக சீரழிக்கிறது என்று சொல்லி இந்த 5மே இளைஞருக்குரிய சிந்தனையாக சொல்லி
இன்றைய இளைஞர்கள் இந்த ஐந்தையும் தன்னுடைய மனதிலே எண்ணி பார்த்து அதற்கு தகுந்தாற் போல அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். வெறும் கண்டுபிடிப்புகள்னால நன்மையா தீமை என்பதை விட இந்த ஐந்தையும் மிக ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்பதற்காக, இளைஞர் மனதிலே இந்த கருத்து நன்றாக பதிய வேண்டும் என்பதற்காக ஆணித்தரமான குற்றச்சாட்டுக்களை வரிசையாக நம்முடைய வழக்கறிஞர் சந்திரசேகரன் அவர்கள் அடுக்கி இருக்கின்றார். இந்த அவையிலே ஐந்தையும் ஒட்டுமொத்தமாக சொன்ன வழக்கறிஞர் சந்திரசேகரன் அவர்களை நீதிமன்றத்திலே விரிவாக சொல்லுவதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு தந்து ஒவ்வொரு குற்றமாக முன்வைக்குமாறு கட்டளையிடுகின்றேன். மாண்புமிகு நீதிபதி அவர்களுக்கு மீண்டும் எனது பணிவான வணக்கம். எனது முதலாவது குற்றச்சாட்டு மின்னியல் மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்கள் மக்களுக்கு தீமை தருகிறது என்பதே. நீதிபதி அவர்களே, இன்று அனைவரும் கரங்களிலும் இருக்கின்ற செல்போனை வைத்திருப்பவர்கள் பொதுவாக சொல்லுவார்கள், உலகம் கைக்குள்ளே இருப்பது போல் இந்த செல்போனுக்குள் அனைத்தும் இருக்கிறது என்று. ஆனால் இவனோ செல்போனுக்குள் சென்று விட்டான். அருகில் இருப்பவர் யாரென்றே தெரியாது. அந்த ஒரு சூழ்நிலையில் உலகம் இவன் கையில் இருந்தால் என்ன, பிறர் கையில் இருந்தால் என்ன, யாரையும் தெரியாது, எந்த உறவையும் தெரியாது. பாரதியார் கூறியிருப்பார், நிமிர்ந்த பார்வை என்று. அதேபோல் பாரதிதாசன் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நிலடா என்றார். ஆனால் இந்த செல்போன் வைத்திருக்கின்ற யாராவது தலை நிமிர்ந்து நிற்கிறார்களா, இல்லை நிமிர்ந்த நேர்கொண்ட பார்வைதான் வைத்திருக்கிறார்களா? எதுவுமே இல்லை. நீங்கள் செல்போன் வைத்திருக்கின்ற ஒரு நபரிடம் அவனுடைய செல்போனை 1 மணி நேரம் கேட்டு பாருங்கள். கொடுத்து விட்டார் என்று சொன்னால் நான் எனது வாதத்தில் இருந்து விலகிக் கொள்கிறேன். முன்பெல்லாம் நமது வீடுகளில் இருந்த தொலைபேசியில் வெளியில் இருந்து யாராவது அழைப்பு வந்தால் உடனே குடும்பம் அங்கு ஒன்றாக அமர்ந்து கொண்டு அனைவரும் நான் பேசுகிறேன் நீ பேசுகிறேன் என்று ஆளுக்கால் அந்த போனை பிடுங்கிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இன்று நிலை என்ன? போன் வந்தால் யாருக்கு போன் வருகிறதோ அவர் வெளியில் சென்று விடுகிறார். அனைவரையும் பிரிப்பதற்கு ஒரு அறிவியல் சாதனமா? அதைதான் என்னுடைய குற்றச்சாட்டாக வைக்கிறேன். அதே போல அரசு இன்றைய பள்ளி மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் வழங்குகிறது. எதற்காக கம்ப்யூட்டர் வழங்குகிறார்கள்? மாணவர்கள் நன்றாக பாடம் படிக்க வேண்டும், அதில் பல விஷயங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆனால் கம்ப்யூட்டர் பெற்றவுடன் மாணவர்கள் செய்யும் முதல் வேலை அதில் இருக்கக்கூடிய ஆபரேஷன் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய ஓஎஸ்ஐ மாற்றி விடுகிறார்கள். அதில் ஓடிடி மூலம் திரைப்படம் பார்ப்பதையே பொழுதுபோக்காக கொண்டிருக்கிறார்கள். இந்த சமுதாயம் எப்படி மாறும்? அது மட்டுமல்ல நீதிபதி அவர்களே, ஒவ்வொருவரும் தங்களது செல்போனிலும் கம்ப்யூட்டரிலும் பாஸ்வேர்டு என்ற ஒன்றை போட்டு வைத்துக்கொண்டு பிறரை பயன்படுத்த விடாமல் தடுத்து விடுகிறார்கள். நல்லதை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பிற்கு எதற்காக ரகசிய எண், எதற்காக அதை செய்ய வேண்டும்? அதே போல யூடியூப், நாம் எதையெல்லாம் சமுதாயம் கருதி நன்மை கருதி மறைத்து வைத்திருந்தோமோ அனைத்தும் வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறது இந்த யூடியூப். இந்த யூடியூப் எந்த இடத்திலாவது யாருக்காவது பிரயோஜனப்படுகிறது என்பதை நமது எதிரணியினர் இங்கு விளக்க வேண்டும். அதே போல நாமெல்லாம் மணல் வெளியில் விளையாடி குழந்தைகளை பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு வீட்டிலும் சொல்வார்கள், என் பையன் 10 மணி நேரம் விளையாடுகிறான், 8 மணி நேரம் விளையாடுகிறான், ஆனால் தொந்தியும் தொப்பையுமாக சுற்றி கொண்டிருக்கிறான். அப்போ அவன் என்னடா விளையாடுகிறான் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் வீடியோ கேம் விளையாடி கொண்டிருக்கிறான். வீடியோ கேம் விளையாடினால் கூட பரவாயில்லை, தனது தகப்பனினுடைய மணிப்பரத்திலும் அல்லவா விளையாடி விடுகிறான். எத்தனை குடும்பங்கள் இந்த விளையாட்டினால் பொருளாதாரத்தை இழந்து குடும்பமே இழந்து எத்தனை இறப்புகளை சந்தித்திருக்கிறது. நீதிமன்றம் கூட இதை தடுக்க முடியாமல் அரசுக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கிற கதையெல்லாம் இங்கு நடந்திருக்கிறது. எனவே மின்னியல் மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்கள் மக்களுக்கு தீமை தருகிறது என எனது முதலாவது குற்றச்சாட்டை இந்த நீதிமன்றத்தில் வன்மையாக பதிவு செய்கிறேன். வழக்கறிஞர் சந்திரசேகரன் அவர்களது முதல் குற்றச்சாட்டினுடைய விரிவு நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டது. இதை மறுப்பதற்கு ஏதேனும் இருக்குமேயானால் தனது மறுப்பாக எதிர்க்கட்சி வழக்கறிஞர் தண்டபாணி அவர்கள் முன்வைப்பதற்காக அழைக்கிறேன். மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, எதிரின் வழக்கறிஞர் முதலாவது சொல்லிவிட்டார், இது ஒரு விந்தையான வழக்கு என்று. ஆம், விந்தையான வழக்குத்தான். உலகமே அறிவியல் வேண்டும், அறிவியலால் உலகத்தை வழிநடத்த வேண்டும் என்று உலகத்தினுடைய அறிவியல் அறிஞர்களால் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு மேதைகள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் ஒவ்வொருவரும் அறிவியலை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம்.
முதலாவதாக சொன்னார்கள் செல்போன் சொன்னார்கள். நீதிபதி அவர்களே, உங்களிடம் கூட கையில் ஒரு செல்போன் இருக்கிறது, எதிரணி நண்பர் அவரிடம் ஒரு செல்போன் இருக்கிறது, ஒவ்வொரு இடத்திலும் செல்போன் இருக்கிறது. செல்போன் தீமை என்று கூறுகின்ற எதிரணி வழக்கறிஞர் முதல் அதை விட்டிருக்க வேண்டும் அல்லவா? அதையே விடவில்லை. தான் சொல்லுவது ஒன்று, செய்வது ஒன்றுமா இருக்கிறது. இதிலிருந்தே அவர் கூறுவது பொய்யான குற்றச்சாட்டு என்பது அனைவருக்கும் தெரியும். எந்த உறவையும் தெரியாது. 1 மணி நேரம் அந்த செல்போனை கேட்டு பார்த்தால் கொடுப்பார்கள். அவனுடைய செல்போன் இப்போ எத்தனையோ பதிவு செய்திருப்பான். அந்த காலத்தில் இருப்பது போல செல்போன் மணி அடித்துடனே அனைவரும் கூடுவது அன்று வளர்ச்சி இல்லை. செல்போன் வந்தவுடனால் நம்மளுடைய உறவினர்கள் அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கையோ பேசியிருப்பார்கள். என்னத்தை பேசுவார்கள்? நன்றாக இருக்கிறீர்களா, வீட்டில் சமையல் செய்வீர்களா, சாப்பிட்டீர்களா, இந்த செய்தி என்று பேசியிருப்பார்கள். அன்று எல்லோரும் கூடி பேசுவது என்பது சரி. ஆனால் இன்று அப்படியா? ஒவ்வொருவரும் அவன் மருத்துவ மாணவராக இருக்கிறான், பொறியியல் மாணவராக இருக்கிறான், பல்வேறு துறைகளை கண்டுபிடிக்கின்ற அறிவியல் அறிஞராக இருக்கிறான். அந்த செல்போன் வந்தவுடன் அவன் தனியாக ஓடுவதில்லை, பிரிப்பதில்லை. அந்த தன்னுடைய கருத்தை சொல்ல வேண்டுமே, இவருக்கெல்லாம் இடையூறாக இருக்குமே எண்ணி வீட்டுக்குள்ளோ தனியிடத்திலே செல்கிறார். நாம் எப்பொழுதும் தனித்து சென்றால் ஒரு சந்தேகம் கொள்கிறோம். வாழ்க்கையில பாஸ்வேர்டு என்று சொல்கிறார்களே, பாஸ்வேர்டு என்ற ரகசிய சொல்ல அதனை தீவிரவாதிகள் பயன்படுத்திக்கிற சொல்ல. பாஸ்வேர்டு என்பது தனிப்பட்ட அவனுக்காக வழங்கப்பட்ட ஒரு எண். அது எந்த குற்றம் இல்லை. இந்த கருவியில் கண்டுபிடித்த உடனேயே தனிப்பட்ட ஒரு செல்லுக்கு வேணால் அவன் எளிமையாக பயன்படுத்தி கொள்ள முடியும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது. அது தீவிரவாதிகளுடைய எண்ணமல்ல, அது மறைக்கப்பட வேண்டிய அவசியம் அது ஒன்றுமில்லை. அடுத்ததாக யூடியூப் பற்றி பேசினார்கள். யூடியூப் உலகம் முழுவதும் எல்லா மக்களாலும் விரும்பி பாடப்படும் ஒன்று. எல்லா வகையான செய்திகளும் இருக்கிறது. இப்பொழுது நாம் பேசுகின்ற இந்த செய்தி கூட யூடியூப்பில் பதிவு சொன்னால் உலகம் முழுவதும் தெரியும். நல்லது தானே? இதைத்தானே யூடியூப் செய்து கொண்டிருக்கிறது. நல்ல திரைப்பட பாடல்கள் அதில் சொல்லலாம், நல்ல திரைப்படங்களை பார்க்கலாம், அருமையான வழக்காடு மன்றங்களைப் போல பட்டிமன்றங்களை பார்க்கலாம், சிறந்த பேச்சாளருடைய பேச்சுக்களை கேட்கலாம், அறிவியல் வல்லுநருடைய கருத்துரைகளை கேட்கலாம். இத்தனையும் யூடியூப் வழியாக இருக்கிறது. அதை விடுத்து யூடியூப் என்பது ஏதோ பார்க்கக்கூடாத கேட்கக்கூடாத ஒன்று போல் ஒரு கற்பனையாக பேசுகிறார். அடுத்து மணிக்கணக்கில் விளையாடுகிறார். ஆம், காலையிலிருந்து மாலை வரை வேலை செய்கின்ற மாணவன், படிக்கின்ற மாணவன் கொஞ்ச நேரம் மன மகிழ்ச்சிக்காக தன்னுடைய உள்ளத்தை கொஞ்சம் திசை திருப்பதற்கு என்பதற்காக விளையாட்டை பார்க்கிறார். முன்பெல்லாம் விளையாடுவதற்கு நேரம் இருந்தது, இந்த வெளியே சென்று விளையாடுவதற்கு நேரமில்லை. மீண்டும் கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகள் அனைவரும் விளையாட முடியாது, ஒரு சில பேர் மட்டும் விளையாட முடியும். பெரிய பெரிய விளையாட்டு வீரர்கள் விளையாடுகின்றதை யூடியூப் பார்க்கலாம். விளையாட்டு செய்திகள் தனியாக இருக்கிறது, அவற்றை பார்க்கலாம். பார்ப்பதனால மன மகிழ்ச்சி ஏற்படுகிறது. காலையிலிருந்து மாலை வரை கற்ற மாணவன், பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டவர்கள் தன்னுடைய மன மகிழ்ச்சிக்காக ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். அதை இவர் தவறென்று கூறுகிறார். இவருடைய எண்ணத்தில் எல்லாம் தவறு இருக்கிறது. அந்த காலத்திலேயே பழையினான். பறவையை கண்டான், விமானம் படைத்தான், பாயும் மீன்களில் பறவையை கண், எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான் என்று அன்றே பாடியிருக்கிறார். மனிதன் சிந்திக்க தெரிந்தவன், எதையும் பார்த்தவுடன் அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதுதான் அறிவியல் வளர்ச்சி. அறிவியல் வளர்ச்சியை நம்முடைய மனதுக்குள் சரியாக புரிந்து கொண்டால் அது மிக சரியாக இருக்கும். அதை செய்யாத எதிரணி வழக்கறிஞர் அதை தவறாக கருதுவது மிக விந்தையாக இருக்கிறது என்று கூறி அந்த குற்றச்சாட்டை முழுமையாக மறுக்கிறேன். ஆம், வழக்கறிஞர் தண்டபாணி அவர்களே, மிக அருமையான அந்த ஒரு பதிவுக்கு மறுப்பு பதிவு கூறியிருக்கின்றீர்கள். இந்த நீதிமன்ற குறிப்பிலே பதிவு செய்யப்பட்டது. இரண்டாவது குற்றச்சாட்டை சற்று விரிவாக கூறுவதற்காக சந்திரசேகரன் அவர்களை கட்டளையிடுகிறேன். மருத்துவத்துறை எவ்வளவு வளர்ந்தாலும் அது ஏழைகளுக்கு எட்டா கனியாகவே உள்ளது என்பதுதான் எனது இரண்டாவது குற்றச்சாட்டு. நீதிபதி அவர்களே, இன்று மருந்து கண்டுபிடித்தது நல்ல நோக்கம், அதில் மாற்று கருத்து இருக்க வழியில்லை.
ஆனால் அந்த கண்டுபிடித்த மருந்து மருத்துவர்களுடைய செயல்களால் வியாபார நோக்கத்தில் போய் முடிந்திருக்கிறது. ஏதாவது ஒரு ஏழை இன்றைய கண்டுபிடிப்புகளால் வைத்தியம் குறைந்த செலவில் பெற்றான் என்று எதிரணி வழக்கில் இங்கு அவருடைய வாத திறமையில் சொல்ல முடியுமா? இருதய மாற்று சிகிச்சை, சிறுநீரக மாற்று சிகிச்சை என்றெல்லாம் சொல்கிறார்கள். அந்த சிகிச்சை எல்லாம் சாதாரண ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் செய்து கொள்ள முடியுமா? அப்படி இல்லாத ஒரு அறிவியல் வளர்ச்சியை நாம் எதற்காக பெரிதாக கொண்டாட வேண்டும்? பெரிய பெரிய மருத்துவமனைகளில் உள்ள பெரிய மருத்துவர்களை நாம் கண்ணால் கூட காண முடியாது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கூட நாம் பிறர் சொல்லத்தான் கேட்க முடியும். அதிலும் விஞ்ஞான முறைப்படி திருட்டு என்பார்களே, அதை போல மருத்துவமனைக்கு சென்று விட்டால் நாம் ஒரு வியாதிக்கு சென்றிருப்போம். அங்கு கிட்னி திருட்டு மற்றும் பல உடலில் உள்ள உறுப்புகள் திருட்டு மதுரை மற்றும் நாமக்கல் மாவட்டங்களிலே மிக பிரபலமாக கடந்த ஆண்டுகளில் நடந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். முன்பெல்லாம் உடம்பே டாக்டராக பணியாற்றிய காலம் உண்டு. நமது உடம்பானது தனக்கு தேவையானதை ஏற்றுக்கொண்டு இல்லாததை வெளியே தள்ளிவிடும். அப்படி உடம்பே டாக்டராக இருந்தது. ஆனால் இப்பொழுது வீட்டுக்கு ஒரு டாக்டர். ஒவ்வொருவரும் தெர்மாமீட்டரை நாம் மருத்துவமனையில் தான் பார்த்திருப்போம். ஆனால் இன்று ஒவ்வொரு வீடுகளிலும் தெர்மாமீட்டர், இரத்தத்தை பரிசோதித்துக் கொள்ள ஒரு கருவி, சுகர் டெஸ்ட், அங்கெங்கே நின்று சுகர் செக்கப் செய்து கொள்கிறார்கள். விஞ்ஞானம் தான் வளர்ந்து விட்டதே. பிறகு இத்தனை வியாதி எங்கிருந்து வந்தது? வியாதியை தொலைத்திருக்க வேண்டாமா? ஏன் கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா பேர் மாறியதே தவிர நோய் ஒழிந்ததா? கொரோனா என்றார்கள், இன்று கொரோனா ஒழிந்து விட்டது. ஏதோ ஒரு நாட்டில் சொன்னார்கள் லஞ்சத்தை நாங்கள் ஒழித்து விட்டோம் என்று. என்ன என்று கேட்டபோது பெயரை மாற்றிவிட்டோம், இப்பொழுது அதற்கு அன்பளிப்பு. அதுபோல கொரோனாவை ஒழித்துவிட்டு இப்பொழுது ஒமிக்ரான் என்கிறார்கள். ஆனால் அந்த கொரோனாவை கூட கபசுர குடிநீர் கொண்டுதான் ஒழித்தார்களே ஒழிய இவர்கள் அறிவியல் கண்டுபிடிப்புகளால் ஒழித்ததாக கூற முடியாது. கருவறை முதல் கல்லறை வரை, கல்லறை செல்லும் நாள் வரை இங்கு மருந்தைத்தான் உணவாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு குழந்தை உருவான நாள் முதல் மருந்து, எதை சொன்னாலும் மருந்து, எதை கேட்டாலும் மருந்து. இப்படி தொட்டதற்கெல்லாம் மருந்து என்றால் இங்கு விஞ்ஞான வளர்ச்சி எதற்கு? பணம் கொடுத்து மருந்துக்கு பதிலாக நோயை வாங்கி கொண்டுதான் வருகிறார்கள். மாஸ்டர் செக்கப் என்று கூறுகிறார்கள். மருத்துவமனைக்கு நல்ல நிலையில் நடந்து செல்கிறார். சென்ற பிறகு அங்கிருந்து திரும்பி நோயாளியாக வெளியே வருகிறார். ஒரு பழைய திரைப்பட பாடல் ஒன்று இருக்கும், ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி, உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி என்று சொல்லுவார்கள். அப்படி விஞ்ஞானமும் வளர்ந்திருக்க வேண்டும், எனது மக்களும் வளர்ந்திருக்க வேண்டும். அதுதான் வளர்ச்சி. ஒரு பக்கம் மட்டும் வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வளர்ச்சி அல்ல. எனவே மருத்துவத்துறை எவ்வளவு வளர்ந்தாலும் அது ஏழைகளுக்கு எட்டா கனியாகவே உள்ளது என எனது 2வது குற்றச்சாட்டை இந்த நீதிமன்றத்தில் தொடுக்கிறேன். வழக்கறிஞர் சந்திரசேகரன் தன்னுடைய 2வது குற்றச்சாட்டுக்கு ஒரு வலுவான காரணங்களை முன்வைத்து அதை தன்னுடைய குற்றச்சாட்டை நிலைநிறுத்தி இருக்கிறார். இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, அது முற்றிலும் மறுக்கக்கூடியதே என்று மறுப்பதற்காக எதிர்க்கட்சி வழக்கறிஞர் தண்டபாணி அவர்களை கட்டளையிடுகிறேன். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, இது முதல் குற்றச்சாட்டை விட மிகவும் கேவலமாக இருக்கிறது. இவரே சொல்லிவிட்டார் மருந்து கண்டுபிடித்தது நல்ல நோக்கம் என்று. அந்த அறிவியல் நல்லதென்று இவரே சொல்லிவிட்டு அந்த அறிவியல் தீமை என்று மறுக்கிறார். எப்படி மறுப்பேன் என்று தெரியவில்லை. மருந்து கண்டுபிடிக்கின்ற அறிவியலை பற்றித்தான் பேசுகிறோம். அதை வழிநடத்துகின்ற மருத்துவர்கள், வணிகர்கள் எல்லாம் தப்பு செய்துட்டார்கள். அதுக்கு தனியாக ஒரு குற்றச்சாட்டு சாட்டுங்கள், இன்னொரு வழக்காடு மன்றத்தில் பார்த்துக் கொள்ளலாம். ஒரு மருத்துவர் தவறு செய்கிறார், மருந்து வணிகர்கள் தவறு செய்கிறார், அவரோட குற்றத்தாடே தவிர அது மருத்துவ அறிவியலில் என்ன குற்றம் என்று தெரியவில்லை. அடுத்தது பெரிய பெரிய மருத்துவர்களை கண்ணால் கூட காண முடியவில்லை. எதற்கு பெரிய மருத்துவரை கண்ணால் காண வேண்டும்? பெரிய மருத்துவமனை, ஒரு பெரிய மருத்துவமனையில் 10-20 மருத்துவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மருத்துவரும் ஒவ்வொரு துறையில் இருக்கிறார்கள். கண்ணுக்கு தனியாக ஒரு மருத்துவர், காதுக்கு தனியாக ஒரு மருத்துவர், நரம்பியலுக்கு தனியாக ஒரு மருத்துவர், எலும்பிகள் தனியாக ஒரு மருத்துவர் என்று தனித்தனியாக இருக்கிறார்கள். அவ எல்லோருக்கும் சேர்ந்து ஒரு மருத்துவர் இருக்கிறார். அவ எல்லோருக்கும் முதல்ல அறிவுரை கூடி எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று அறிவுரை கூறியிருப்பார். இங்கிருந்து செல்கின்ற ஒவ்வொரு நோயாளியும் நான் இவர்களை பார்க்க முடியாது, பெரிய மருத்துவ பார்த்து என்ன பையன், இவனுக்கு என்ன தேவையோ அதை செய்திருக்க வேண்டும். அங்கு சென்று அந்த மருத்துவம் தன்னுடைய குறையை சொன்னால் அவர் அருமையாக தன்னுடைய பணியை செய்து கொடுப்பார்.
அதை விடுத்து விட்டு இவர் கற்பனையாக பெரிய மருத்துவரை போய் பெரிய மருத்துவர் அங்கே இருந்து கொண்டு அப்பொழுது அவ்வளவு ஏறத்தாழ ஒரு 500-600 நோயாளி அவர் சொன்னால் ஒவ்வொரு துறையில் இருக்கின்ற மருத்துவர்கள் உடனே தனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் உடனே பெரிய மருத்துவரை தொலைபேசியில் தொண்டு தன் ஆலோசனை கேட்டுக்கொண்டிருப்பார். அந்த நேரத்தில் இந்த நோயாளி சென்று பார்ப்பது முடியாத காரியம். அடுத்தது உடன்பே டாக்டராக இருக்கிறது. இப்போ வீட்டுக்கு ஒரு டாக்டர் நல்லது தானே, வீட்டுக்கு ஒரு மருத்துவர் இருந்தால் மிகவும் நல்லதானே. இதில் என்ன இந்த வளர்ச்சியில் என்ன கொட்ட மாட்டாருன்னு தெரியவில்லை. அப்படி மிகவும் நெஞ்சில் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் கொரோனா நோய் இந்த நாட்டு மக்களை சீரழித்து விட்டது என்று சொல்லிவிட்டு இதை எப்படி நாம் வளர்ச்சி என்று சொல்ல முடியும் என்று சொல்லுகிறார். கொரோனா நோயை கண்டுபிடித்தார்கள். கண்டுபிடித்து உலகமே மயங்கி பயந்து உலகத்தினுடைய போக்குவரத்தை நின்றுவிட்டது. வரலாறு காணாத அளவுக்கு ஆகாயமானம் படைத்த நாள் முதற்கொண்டு ஆகாயமானம் முழுமையாக நின்றதில்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கோழி நோய் இருந்தது. தொடர் தண்டி கூட செல்லவில்லை, பேருந்து நிலையம் செல்லவில்லை, மக்கள் இடமிட்டு இடம் செல்ல முடியாத நிலையில் உலகமே காண முடியாத மிகப்பெரிய ஒரு நோயாக இருந்தது. அந்த நோயை வெற்றி கண்டு உலகமே இன்று தன்னுடைய மனதுக்குள்ள மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரம் இது. லட்சக்கணக்கான பேர் இறந்தார்கள் என்ற செய்தி இருந்தாலும் கூட இன்றைக்கு பல லட்சம் பேர் பாதிக்கப்பட்டவர்களை சரியாக மருந்து கொடுத்து அவர்களெல்லாம் காப்பாற்றியிருக்கிறார்கள். பல கோடிக்கணக்கான மக்களுக்கு வராமல் தடுத்திருக்கிறார்கள். உலகம் 1000 கோடி பேர் மக்களுக்கு இடத்துல பல லட்சம் பேர் ஏதோ வந்த உடனே இறந்தார்கள். தவிர அதன் பிறகு அத்தனை நோயாளிகளையும் அவருடைய உள்ளம் அறிந்து வீடு வீடாக சென்று ஊசி போட்டு இன்று உலகத்திலேயே கொரோனாவை தடுத்து நிறுத்தினார். பெயர் மாற வந்திருக்கிறார். அதாவது அறிவியலிலே வளர்ச்சி என்பது பல்வேறு வகையான பெயரை கொண்டு தாங்கியிருக்கும். ஆனால் மக்களுக்கு கொரோனா என்ற நோய் தடுக்கப்பட்டிருக்கிறது. உலகமே பயந்து நடுங்கிய கொரோனா நோய் தடுக்கப்பட்டு. அடுத்தது மாஸ்டர் செக்கப் என்று சொன்னார்கள். மாஸ்டர் செக்கப் யார் செய்து கொள்கிறார்கள்? ஏழை எளிவு செய்துள்ள ஏழைகளுக்கு எட்டா கழிச்சு எந்த ஏழை மாஸ்டர் செக்கப் போகிறார்? அவருக்கு தேவையில்லை. உடல் நன்றாக இருக்கின்ற தானே வேண்டும் என்று சில பேர் செய்கிறார்கள். அதை அவர் செய்து அதை சொல்ல உடம்புல என்னென்ன நோய் இருக்கிற சிலர் இருக்கா. இப்போ போனவன் நோயாளியாக வர வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது விஞ்ஞான முறைப்படி திருட்டு என்கிறார்கள். இது விஞ்ஞான முறைப்படி திருட்டு அல்ல. ஏமாந்தவர்கள் ஏதோ சில இடத்தில் இருக்கிறார்கள். தவறு இருக்கும். மருத்துவர்கள் தவறு செய்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் மருத்துவ அறிவியல் எந்த வகையில் தீமை என்பதை அவர் விளக்கவில்லை. ஆகியனாலே இந்த 2வது குற்றச்சாட்டை முழுமையாக மறுக்கிறேன் என்பதை நீதிமன்றத்தில் பதிவு செய்கிறேன். 2வது குற்றச்சாட்டும் வழக்கறிஞர் தண்டபாணி அவர்களால் முற்றிலும் மறுக்கப்பட்ட நிலையில் 3வது குற்றச்சாட்டு சொல்லி ஒரு வலுவான காரணத்தை நீதிமன்றத்தில் பதிவு வைப்பதற்கு வழக்கறிஞர் சந்திரசேகர் அவர்களை கட்டளையிடுகிறேன். மாண்புமிகு நீதிபதி அவர்களுக்கு மீண்டும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எதிர்க்கட்சி வழக்கறிஞர் தனது நயமான பேச்சாலும் அனைவரையும் மயக்கக்கூடிய சக்தி படைத்தவர். இந்த நீதிமன்றத்தை அப்படியே தன்வசப்படுத்த பார்க்கிறார். ஆனால் நீதிமன்றம் இது போன்ற எத்தனையோ வழக்கறிஞர்களை பார்த்திருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை என்றுதான் கருத தோன்றுகிறது. இப்பொழுது எனது 3வது குற்றச்சாட்டு, திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மக்கள் மனதை நஞ்சாக்குகின்றன என்பதுதான் எனது 3வது குற்றச்சாட்டு. நீதிபதி அவர்களே, நமது மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா, ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா, 100 ஆண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா என்று பாசத்தோடு வளர்ந்த அந்த மக்கள் இன்று சின்னத்திரையில் உள்ள நாடகங்களை பார்த்து அந்த மனம் சீரழிந்தது போல இதுவரை வேறு எந்த ஒரு நிகழ்வும் சீரழித்ததில்லை என்பதுதான் எனது வன்மையான குற்றச்சாட்டு. ஒரு கணவன், ஒரு மனைவி, நல்ல மாமனார், நல்ல மாமியார், நல்ல குடும்ப உறவு என ஒரு நாடகம் இந்த தொலைக்காட்சிகளில் நடக்கிறதா நீதிபதி அவர்களே? பண்டிகை நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பொங்கல் வருகிறது, தீபாவளி வருகிறது என்றால் முன்கூட்டியே திட்டமிட்டு
நான் இதை செய்யப் போகிறேன் என்று திட்டமிட்ட காலமெல்லாம் போய் நீ இதைத்தான் இத்தனை மணிக்கு செய்ய வேண்டும் என்று இந்த தொலைக்காட்சி நிறுவனங்கள் நம்மை மாற்றி வைத்திருக்கிறது. ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு செல்லலாம் என்றால் இல்லை இன்று சிறப்பு நிகழ்ச்சி 10 மணிக்கு இது 11 மணிக்கு அது என்று திரைப்பட நடிகர்களையும் வைத்து நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை பார்க்க நம்மை தூண்டுகிறார்களே ஒழிய ஏதாவது நாம் திட்டமிட முடிகிறதா? அது மட்டுமல்ல நீதிபதி அவர்களே, மனித வாழ்க்கையில் வேறு ஒன்றுமே கிடையாதா? திரைப்படங்கள் காதல் ஒன்றை மட்டுமே சுற்றி ஏன் வருகிறது? திரைப்படங்கள் மனித வாழ்க்கையை சித்தரிக்கின்றன என்றால் மனித வாழ்க்கையில் காதல் மட்டும்தான் உள்ளதா? வன்முறையை விதைத்து அதன் மூலம் நல்ல அறுவடை செய்து கொண்டிருப்பது திரைப்படங்கள் மட்டும்தான் நீதிபதி அவர்களே. அதிலும் நமது தமிழக திரைப்படங்களில் தமிழ் பேசும் நடிகர் நடிகை எங்காவது உண்டா என்று தேடி பார்த்தீர்கள் என்றால் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமலேயே பேசி நடித்து பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்ற உலகம். அதிலும் குறிப்பாக நாம் இராணுவ வீரர்கள் எல்லாம் தங்களுடைய இளமை காலங்களில் நாட்டை காப்பதற்காக பனிக்காடுகளிலும் மலைகளிலும் தங்களது இன்னுயிரையும் துச்சமென நினைத்து அங்கு பணிபுரிந்துவிட்டு ஓய்வுக்கு பிறகு ஏடிஎம் வாசலிலே ஒரு வாயில் காவலனாக ஒரு வாட்ச்மேனாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே திரைப்பட நடிகர்கள் இளமை காலங்களில் சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு முதிர்ச்சி அடைந்தவுடன் நான் நாட்டை ஆளப்போகிறேன், மக்களை ஆளப்போகிறேன் என்று சொல்லி மக்களாட்சி தத்துவத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த கொடுமை நமது நாட்டை தவிர வேறு எங்கும் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. அதிலும் இந்த தொலைக்காட்சி நிறுவனங்களாம் இப்பொழுது ஒரு புதிய முறையை கையாண்டிருக்கிறது. ப்ரோமோ போட்டே மக்களை கோமோ ஸ்டேஜுக்கு தள்ளிவிட்டார்கள். அடுத்தது என்ன நடக்கும்? கையை ஓங்கினான், அடிப்பானா, அடிக்க மாட்டானா? இங்கே எந்த வேலையும் யாரும் செய்வதில்லை. அதே போல பொய்யான விளம்பரங்கள். ஒரு காலத்தில் ஒரு பர்பஸை விளம்பரம் வருகிறது. என்ன நீங்கள் விளக்கும் என்ன கரியில் பல் விளக்குகிறீர்களா? ஐயையோ என்று சொன்னார். என்ன உப்பில் பல் விளக்குகிறீர்களா? ஐயையோ என்று சொன்னார். இன்று அதே விளம்பர நிறுவனம் எங்களது பர்பஸையை பயன்படுத்துங்கள், இதில் கரியும் உப்பும் கலந்திருக்கிறது என்று. ஆக நாம் கடைபிடித்த உண்மையை பொய்யாக்கி மீண்டும் அதையே வியாபாரமாக்கி ஒரு தவறான விளம்பரத்தின் மூலம் மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் நான் திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மக்கள் மனதை நஞ்சாக்குகின்றன என்று எனது 3வது குற்றச்சாட்டை இந்த நீதிமன்றத்தில் பதிவு செய்கிறேன். வழக்கறிஞர் சந்திரசேகரன் அவர்களே, உங்களது 3வது குற்றச்சாட்டை மிக தெளிவாக இந்த நீதிமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறீர்கள். சரியான விளக்கமும் தந்திருக்கிறீர்கள். ஆனாலும் கூட அது மிகவும் எளிமையாகவே என்னால் மறுத்துரைக்க முடியும் என்று வாதிடுவதற்காக எதிர்க்கட்சி வழக்கறிஞர் தண்டபாணி அவர்களுக்கு கட்டளையிடுகிறேன். நேயர்கள் இதுவரை அறிவியல் கண்டுபிடிப்புகளால் மக்களுக்கு நன்மை ஏற்படுகிறது என்பது குற்றம் என்ற தலைப்பில் அமைந்த வழக்காடு மன்றத்தை கேட்டு ரசித்தீர்கள். மீண்டும் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்டு ரசிப்போம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்டுள்ள விஞ்ஞான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் ஒரு புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலியின் நிலைய இயக்குனர் டாக்டர் எஸ் மகேஸ்வரன். இந்த நிகழ்ச்சி தயாரிப்பு சதீஷ்குமார். மீண்டும் மற்றொரு சுவையானதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.